ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீப் சேவிங் யூடியூப் சேனல். நான் உங்கள் ரேவதி பேசுகிறேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் இப்போ நகை வாங்க போகிறீங்களா, இல்லை உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கிற நகையை நீங்கள் மாற்ற போகிறீங்களா? அப்போ உங்களுக்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்திருக்குங்க. இப்போ பிரபலமாயிட்டிருக்கு, இந்த 9 கேரட் தங்கம் வாங்கலாமா, இல்லை 22 கேரட் தங்கம் வாங்கலாமா, இந்த ரெண்டுக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது, எதை வாங்கினா நமக்கு லாபமாக இருக்கோ, எதெல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு பெஸ்ட்டு. அது இல்லாமல் இப்போ நீங்கள் ரெகுலர் யூஸ்க்காக ஒரு கோல்டு வாங்க போகிறீங்க, ஒரு ஜுவல் வாங்க போகிறீங்கன்னா நீங்கள் வந்துட்டு 22 கேரட்டா இல்லை 9 கேரட்டா எது வாங்கலாம், நமக்கு எது பெஸ்ட்டு, இந்த மாதிரி எல்லா கேள்விகளுக்கும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக பதில் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்துட்டு 22 கேரட் தங்கம்னா என்ன, ஏன் வந்துட்டு இது விலை அதிகமாக இருக்குது, அதே மாதிரி 9 கேரட் தங்கம்னா என்ன, இது ஏன் வந்துட்டு விலை குறைவாக இருக்குது. இப்போ நாம் வந்து எது வாங்கினா நமக்கு லாபம், எது வந்துட்டு வாங்கினா நமக்கு நஷ்டம், விலை தரம் உறுதி, இதை டிபெண்ட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 22 கேரட்டா இல்லை 9 கேரட்டா, உங்கள் தேவைக்கு எது ஏற்றது, எப்படி நம்ம வந்துட்டு டிசைட் பண்ணி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில் சொல்லியிருக்கேன். அடுத்து யார் யாரெல்லாம் 22 கேரட் கோல்டு வாங்கலாம், யார் யாரெல்லாம் 9 கேரட் கோல்டு வாங்கலாம், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் நான் முழுசாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ வந்துட்டு எண்டு வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் நீங்கள் நகை கடைக்குன்னு சொல்லி போனால் உங்களுக்கும் சரி உங்கள் குடும்பத்துக்கும் சரி எந்த ஒரு குழப்பமே இருக்காதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாம் வந்து 22 கேரட் கோல்டுனா என்னென்னு முதல்ல பார்த்துடலாம். இப்போ 24 கேரட் கோல்டு சொல்கிறது தான் நமக்கு 100% சுத்தமான தங்கம் இருக்கும். அதில் இருந்து தான் இந்த 22 கேரட் தங்கம் தயாரிக்கிறாங்க. இப்போ 24 கேரட் கோல்டுனா நமக்கு 999.9% வந்துட்டு பியூர் கோல்டு இருக்குங்க. அதில் இந்த 22 கேரட் கோல்டில் வந்துட்டு நமக்கு 91.6% மட்டும் தான் கோல்டு இருக்கும். பேலன்ஸ் இருக்க இந்த 8.4% வந்துட்டு பிற உலோகங்கள் கலந்துருப்பாங்க. இப்போ இந்த உலோகங்கள் என்னவா இருக்குன்னா செம்பு, வெள்ளி, ஜிங்க் இந்த மாதிரி உலோகங்கள் தான் கலந்துருப்பாங்க. ஏன் இந்த உலோகங்கள் கலக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கொஷின் வரும். இப்போ வந்துட்டு சுத்தமான தங்கம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 24 கேரட் கோல்டுங்களா, அந்த சுத்தமான தங்கத்து வந்து நமக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அதை அப்படியே நம்ம நகையாகவும் மாற்ற முடியாதுங்க. அது சீக்கிரமாக வளைஞ்சு போயிடும், உடையிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அதனால தான் உறுதி சேர்க்கறதுக்காக தான் இந்த உலோகங்கள்லாம் சேர்த்து நமக்கு 22 கேரட் கோல்டில் வந்துட்டு ஜுவல் செய்கிறாங்க. ஸோ இது எப்பயுமே நமக்கு வந்துட்டு ஒரு மஞ்சள் நிறத்தில் கோல்டுனாவே நமக்கு நல்லா பளபளப்பாக ஜொலிக்கும் தன்மை இதுக்கு இருக்குது. இது பார்க்கவே ரொம்ப அழகாகவும் இருக்கும். இது விலையும் வந்துட்டு சுத்த தங்கத்திற்கு பக்கத்துலேயே தாங்க இருக்கும். இப்போ 24 கேரட் கோல்டில் இருந்து தான் 22 கேரட் கோல்டு நமக்கு தயாரிக்கிறாங்க. ஸோ இதுக்கும் அதுக்கும் அந்தளவுக்கு மோஸ்ட்லி வந்துட்டு ரேட்டு வந்து ரொம்ப அதிகமாக இருக்காது. இப்போ நாம் 9 கேரட் தங்கம்னா என்னன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இதில் நமக்கு 100% வந்துட்டு வெறும் 37.5% மட்டும்தான் நமக்கு இதில் கோல்டு இருக்குங்க. பேலன்ஸ் இருக்க அந்த 62.5% வெறும் உலோகங்கள் தான் கலந்துருப்பாங்க. ஸோ இதில் என்னென்ன உலோகங்கள் கலந்துருப்பாங்கன்னா செம்பு, வெள்ளி, நிக்கல் இந்த மாதிரி உலோகங்கள் இதில் கலந்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தாங்க இதுவும் இந்த 9 கேரட் தங்கத்தில் தங்கம் வந்து நமக்கு குறைவாக இருக்கிறதுனால தங்கத்தோட உறுதி வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. லேசாக இதில் அந்த அளவுக்கு மலான்னு வந்துட்டு கீறல் விழுகாது. இப்போ டெய்லி யூஸுக்காக நீங்கள் கோல்டு போடுறீங்கன்னா இந்த 9 கேரட் கோல்டு வந்து உங்களுக்கு ரொம்பவே பொருத்தமாக இருக்குங்க. ஆனால் இதனுடைய நிறம் வந்துட்டு நமக்கு 22 கேரட் கோல்டில் இருந்த மாதிரி மஞ்சள் நிறமாக இருக்காது, ஜொலிக்கவும் செய்யாது. இதில் கலந்த உலோகத்தை பொறுத்து, அதாவது இதில் என்னென்ன உலோகங்கள் கலந்துருப்பாங்கன்னா நமக்கு வந்து நிக்கல், வெள்ளி, செம்பு இந்த மாதிரி உலோகங்கள் கலந்துருக்கனால இதில் ஒரு ரோஸ் கலராகவும் இல்லைன்னா வெள்ளை கலராகவும் தான் நமக்கு இதில் நிறங்களில் கிடைக்கும் இந்த கோல்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இந்த 22 கேரட் வாங்கினா நமக்கு லாபமா இல்லை 9 கேரட் லாபமா நஷ்டமானு சொல்லிட்டு விலை, தர, முதலீடு அதை வச்சு நம்ம ஒரு டீட்டெயிலாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ வந்துட்டு இந்த ரெண்டுக்கும் நம்ம ரேட் பார்க்கும்போது 22 கேரட் ரேட் எப்பயுமே நமக்கு அதிகமாக தாங்க இருக்கும். ஏன்னா இதில் வந்து கோல்டு வந்து அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த 9 கேரட் கோல்டில் வந்துட்டு நமக்கு 37.5% மட்டும் கோல்டு இருக்குது. அதாவது கம்மியான கோல்டு இதில் இருக்கிறதுனால இது வந்துட்டு ரேட் வந்து ரொம்பவே கம்மியாகவும் இருக்குங்க. பட்ஜெட் கம்மியாக இருக்கவங்க 9 கேரட் தங்கத்தை வாங்கிக்கலாம். அடுத்து தரம் அப்படின்னு பார்க்கும்போது 22 கேரட் நகைகள் பார்க்குறதுக்கு எப்பயுமே ஒரு மஞ்சள் நிறத்துலையும் பிரகாசமாக இருக்கும். இப்போ பாரம்பரியமாக ஒரு ட்ரெடிஷ்னல் நகை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த 22 கேரட் கோல்டு வந்துட்டு ரொம்ப பெஸ்ட்டு தாங்க. ஆனால் 9 கேரட் கோல்டு வந்துட்டு அவ்வளோ பிரகாசமாக இருக்காது. ஆனால் இதில் வந்துட்டு இப்போ ட்ரெண்டிங் டிசைன்ஸ் எல்லாமே வந்து இந்த 9 கேரட்டில் வந்துட்டு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அடுத்து இப்போ உறுதி பாதுகாப்பு அதை டிபெண்ட் பண்ணி பார்க்கும்போது இப்போ 22 கேரட் நகைகள் எப்பயுமே நமக்கு சாஃப்டாக தான் இருக்கும். ஏன்னா இதில் வந்துட்டு கோல்டு வந்து அதிகமாக இருக்குது. சீக்கிரமாக இது வளையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, தேய்மானமும் ஆக வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஆனால் இந்த 9 கேரட் கோல்டு நம்ம சொல்லும்போது இதில் வந்து கோல்டு ரேட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதனால் இதில் வந்து பிற உலோகங்கள் அதிகமாக இருக்கிறனால இது ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ தினசரி நீங்கள் ஒரு டெய்லி யூஸுக்கு போடுறீங்க, ஒரு ஆஃபீஸ் கோயிங்காக நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் ரெகுலராக வந்துட்டு ஒரு கோல்டு ஜுவல்லரி சின்னதாக போடணும், இல்லை ஒரு பேங்கிள் போடணும், ஒரு ரிங் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த 9 கேரட் கோல்டு வந்துட்டு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாகவே இருக்குங்க. அடுத்து முதலீடு டிபெண்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு எது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தங்கனாவே நம்ம மோஸ்ட்லி எல்லாருமே முதலீட்டுக்காக பார்க்குறவங்க வந்துட்டு இந்த 22 தங்க நகையை தாங்க நம்ம வாங்கணும். ஏன்னா இதில் கோல்டு அதிகமாக இருக்குது. நாளைக்கு இதை நீங்கள் போய் விற்கிறீங்க, இல்லைனா இதை நகையாக நீங்கள் வந்துட்டு அடுத்து மாற்றுறீங்கனாலும் உங்களுக்கு இந்த 22 கேரட் தங்கத்திற்கு தான் விலை வந்துட்டு அதிகமாக கிடைக்கும். ஆனால் இந்த 9 கேரட் கோல்டு வந்து நீங்கள் விற்கும் போது மாற்றும் போது உங்களுக்கு லாபகரமாக இருக்காதுங்க. இது கோல்டு வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. 37.5% கோல்டு இருக்கிறனால இது நம்ம விற்கும் போது நமக்கு அந்த அளவுக்கு லாபம் இல்லைங்க. நீங்கள் முதலீடு பர்பஸுக்காக கோல்டு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு டேரெக்டாக வந்துட்டு நீங்கள் 9 கேரட்டை தவிர்த்துட்டு 22 கேரட் கோல்டு வாங்குறது தான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அதுதான் உங்களுடைய புத்திசாலித்தனமாகவும் இருக்கும். அடுத்து வந்து யார் யாரெல்லாம் வந்துட்டு 22 கேரட் வாங்கலாம், யார் யார் வந்து 9 கேரட் கோல்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. யாருக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக முதலீட்டு நோக்கத்திற்காக நீங்கள் தங்க நகை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்துட்டு 22 கேரட் கோல்டை வாங்கலாங்க. இல்லை நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களுடைய கல்யாணத்துக்கு, இல்லை ஏதாவது ஒரு திருமண விசேஷங்களுக்கு, இல்லை நீங்கள் ஒருத்தருக்கு காது குத்தணும், இப்போ தாய்மாமன் சீர் செய்யணும், காது குத்தணும், மொட்டடிக்கணும், இந்த மாதிரி ஒரு பர்பஸுக்காக கோல்டு சேர்த்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் வந்துட்டு 22 கேரட் கோல்டு தான் பெஸ்ட்டு. அடுத்து வந்துட்டு ஒரு பாரம்பரியமான நகை பிரியர்களுக்கு, ஒரு ட்ரெடிஷ்னலாக நகை போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் டைரெக்டாக 22 கேரட் கோல்டுக்கு நீங்கள் போயிடலாம். ஆனால் 9 கேரட் தங்கம் யார் யாரெல்லாம் வாங்கலான்னா, இப்போ விலை குறைவாக இருக்கணுங்க, ஆனால் நான் வந்து நகை போடணும், என் கழுத்துலையோ இல்லை காதுலையோ வந்துட்டு ஒரு குண்டுமணி தங்கமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த 9 கேரட் கோல்டு வந்து வாங்கிக்கலாங்க. இது ஒரு ரெகுலர் யூஸ், ஒரு ஆஃபீஸ் கோயிங் ஒர்க்கிங் உமன்ஸ் இந்த மாதிரி இருக்கவங்களோ இப்போ இதில் வந்துட்டு லேட்டஸ்ட் டிசைன்ஸ் எல்லாமே செய்ய முடியும் இந்த 9 கேரட் கோல்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கும் இந்த 9 கேரட் கோல்டு வந்துட்டு வாங்கிக்கலாங்க. நீங்கள் உங்களுடைய பட்ஜெட்டுக்குள்ளேயே நீங்கள் நகை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த 9 கேரட் கோல்டு வந்துட்டு ஒரு நல்ல வழியாகவே இருக்கும். இப்போ உங்களுக்கு 22 கேரட்டுக்கும் 9 கேரட் கோல்டுக்கும் என்னென்ன வித்தியாசம் தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் தேவை, உங்கள் பட்ஜெட், நீங்கள் எதுக்காக நகை வாங்க போகிறீங்க அதை பொறுத்து தான் உங்களுக்கு எது வந்துட்டு பெஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வரலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.